உலகமெங்கும் பரவிக்கின்ற என் தமிழ் தாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்ப்போகும் நட்சத்திர தேடல்களில் புரட்சி நடிகர் பொன்மலச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அலிபாபாவும் 40 திருடர்களை வண்ணப்படத்தை பற்றி நாம் சில குறிப்புகளை பார்ப்போம். தமிழில் முழு நீள வண்ணப்படத்தை தயாரிக்க முடிவு செய்தார் டிஆர் சுந்தரம். இதற்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதை அலிபாபாவும் 40 திருடர்களும். காலத்தை உண்ட உலக நாடுகள் அனைத்திலும் இன்றும் படிக்கப்பட்டு வரும் அரபு கதை. இதே அலிபாபாவும் 40 திருடர்களும் கதையை 1941ஆம் ஆண்டு கலைவண்ணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தயாரித்தார். என்எஸ் கிருஷ்ணன் தான் அலிபாபா, டி.எம். மதுரன் அவருடைய காதலி மர்ஜியானா. கலைவண்ணர் அவருக்கே உரித்தான பாணியில் அலிபாபாவை நகைச்சுவை பாத்திரங்களாக மாட்டியிருந்தார். வீரதீர செயல்கள் கிடையாது. நகைச்சுடன் இந்த படத்தில் கலைவண்ணர் நாடக குழுவைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகர் ராமசாமி அலிபாபாவின் தோழனாக நடித்தார். கனமான உடம்பை கொண்ட ராமசாமியை புலிமூட்டை என்று என்எஸ்கே அழைப்பார். அதன் பிறகு வெறும் ராமசாமி புலிமூட்டை ராமசாமியாக மாறினார். பொன்னுச்சாமி பிள்ளையை யதார்த்த பொன்னுச்சாமியாகவும் குப்புசாமியை ஆழ்வார் குப்புசாமியாகவும் மாற்றியவர் என்எஸ் கிருஷ்ணன். இதை சேரும். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மந்திரிகுமாரி, சர்வாதிகாரி ஆகிய 2 படங்களில் நடித்த எம்ஜிஆர் அலிபாபாவில் கதாநாயகன் நடிக்க ஒப்பந்தம் ஆனார். கதாநாயகி பானுமதி அவர்கள் மற்றும் எம் சக்கரபாணி, பி வீரப்பா, கே தங்கவேலு, கே சாரங்கபாணி, வித்யாவதி, எம்எல் ராஜம் ஆகியோரும் இதில் நடித்தனர். அலிபாபா கோவா கலரில் தயாரிக்கப்பட்டது. தமிழுக்கு கலர் படம் புதிது என்பதற்காக வெளிநாட்டிலிருந்து எந்த கேமராவையும் மேனையும் சுந்தரம் அழைக்கவில்லை. WR சுப்பராவை கேமராமேனாக நியமித்தார். வசனங்களை ஏஎல் நாராயணன் எழுதினார். பாடல்களை மருதகாசி எழுதினார். தட்சிணாமூர்த்தி இசையமைத்தார். திரைக்கதை அமைத்து படத்தை இயக்கியவர் டிஆர் சுந்தரம் அவர்கள். படத்தில் முக்கியமான காட்சி 40 திருடர்களும் வசிக்கும் குகையான 40 திருடர்களும் குதிரைகள் போகக்கூடிய அளவுக்கு மைசூரில் பிரம்மாண்டமான 2 செட்டுகள் போடப்பட்டு காட்சி படமாக்கப்பட்டது. இந்த குகையை சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்குவதற்கு மட்டும் 10 நாட்கள் பிடித்தன. திருடர்கள் ஒளிந்திருக்கும் பீப்பாய்களை எம் ராஜமும் சாரங்கபாணியும் நீர்வீழ்ச்சியில் ஒவ்வொன்றாக தள்ளிவிட வேண்டும். இந்த காட்சியை படமாக்க ஒக்கனைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தான் அந்த இடத்தை அமைத்தார். சில பீப்பாய்கள் உருண்டு ஓடுவது போன்ற காட்சிகளை ஸ்டூடியோவில் செட்டப் போட்டு எடுக்கப்பட்டது. ஒரிஜினல் நீர்வீழ்ச்சி காட்சிகளுடன் செட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் வித்தியாசமே தெரியாதபடி அமைந்திருந்தது. படம் 1956ஆம் ஆண்டு பொங்கல் தினத்தன்று வெற்றி வாகை சூடியது. இந்த படம் முடிவடையும் தருணத்தில் டைரக்டர் டிஆர் சுந்தரத்திற்கும் எம்ஜிஆருக்கும் சில மோதல்கள் ஏற்பட்டது. இதை பற்றி டிஆர் சுந்தரத்திடம் வாழ்க்கை வரலாறு புத்தகமான முதலாளியில் எழுத்தாளர் ரா. வெங்கடசாமி எழுதியிருப்பதாவது: மாடர்ன் தியேட்டர்ஸில் ஸ்டூடியோவை பொறுத்தவரை யாருக்காகவும் எதற்காகவும் காத்து கொண்டு இருக்கும் பழக்கமே இல்லை. ஏற்கனவே சுலோசனா படத்தில் பி. சின்னப்பாவுக்கு பதில் டிஆர் சுந்தரமே எந்திரித்ததாக வேடம் நடித்தார். அப்படி ஒரு சம்பவம் அலிபாபா படத்திலும் நடந்தது. படமெல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் பாட்டும் ஒரு சண்டை காட்சியும் மட்டும் பாக்கியிருந்தன. பாட்டு டூயிட்டு எம்ஜிஆரும் பானுமதியும் சேர்ந்து நடிக்க வேண்டும். சண்டை காட்சியில் எம்ஜிஆர் மட்டும் தேவை. எம்ஜிஆர் வந்தால்தான் படப்பிடிப்பு குறித்தவாறு அவர் படப்பிடிப்பு வரவில்லை. படப்பிடிப்பை சுந்தரம் ஒத்தி வைத்து விடுவார் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. எம்ஜிஆருக்கு பதிலாக ஒரு டூப் நடிகரை போட்டு பாட்டையும் சண்டையும் காட்சிகளையும் டிஆர் சுந்தரம் படத்தை எடுத்து முடித்து விட்டார். 2-3 நாட்கள் கழித்து எம்ஜிஆர் படப்பிடிப்பு வந்தார். படப்பிடிப்பு நடைபெறும் அறிகுறியே தெரியவில்லை. உண்மையை தெரிந்து கொள்ள டிஎஸ்ஆர் எதிரில் போய் நின்றார் எம்ஜிஆர். வேறு யாராவது வாயை திறக்க மாட்டார்கள் என்பதை அறிவார். என்ன ராமச்சந்திரன், படப்பிடிப்பு முடிந்து விட்டது, முடிந்து படத்தை பார்த்து விட்டு போங்க என்றார் டிஆர் சுந்தரம். எம்ஜிஆர் படத்தை பார்த்து டூப் நடிகர் எங்கே நடிக்கிறார் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு சச்சிதமாக படம் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் காரணமாக மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள உறவுகள் தொட்டு விட்டு போயிற்று. மனக்கசப்பும் உடன் அவர் வெளியேறினார் என்றால் அதுதான் உண்மை. வசனத்தில் சிக்கல். இதற்கு முன்னாலே படப்பிடிப்பு சமயத்திலும் ஒரு சின்ன சிக்கல். அலிபாபாவும் ஒரு வசனம், அல்லாவின் மீது ஆணையாக
என்று ஆரம்பிக்கும் அந்த வசனத்தை பேசத் தயங்கினார் எம்ஜிஆர். அவர் திமுகவில் சேர்ந்த காலம் இது. வசன கடத்திடம் அம்மாவின் மீது ஆணையாக என்று மாட்டி தர சொன்னார். ஆனால் வசனத்தை எஸ்.எல். நாராயணன் அதற்கு உடன்படவில்லை. முதலாளியை கேட்டுவிடுங்கள் என்று கூறி நழுவிவிட்டார். படப்பிடிப்பு தினம் எம்ஜிஆர் தொடங்கியதும் அம்மாவின் மீது ஆணையாக இந்த அலிபாபா என்று வசனத்தை ஆரம்பிக்க டைரக்டர் டி.ஆர். சுந்தரம் கட் கட் என்று சொல்லிவிட்டார். இங்கே பேச வேண்டிய வசனம் அம்மாவின் மீது ஆரம்பிக்காது, அல்லாவின் மீது ஆரம்பிக்க வேண்டும் என்று அலிபாபாவுக்கு அதனால் தான் தேவை. வசனத்தை மாற்று வேலையெல்லாம் இங்கே எடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார். இவ்வாறு டி.ஆர். சுந்தரத்தின் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளது. அலிபாபாவின் படம் தியேட்டர்ஸிற்கு அகில இந்திய அளவில் புகழை தேடியிருந்தது. தெலுங்கிலும் இப்படம் டப்பிங் செய்யப்பட்டு வெற்றிகரமாக ஓடியது. வாழ்க எம்ஜிஆருடைய புகழ், அருள்க அவருடைய திரைப்படத்துறை.